நாம் இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். வாசிப்போம். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டிய திராணியை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் அதை தொடர்ந்து பேசுவேன் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நான் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 3:27. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தர்மியான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆராதித்தோம். தேவரீருடைய சமூகம் எங்கள் மத்தியிலே அபரிதமாய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பதாய் வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை திராணியினால் நிரப்புகிற கர்த்தர். பலவீனராயிருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை எங்களுடைய சரீரங்களில் வியாபிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த காலையிலே வசனத்தை ஆசீர்வதித்து பிட்டு எங்களுக்கு தருவீராக. இதனாலே நாங்கள் பலனடையவும் கர்த்தருக்கு சாட்சியாய் காணப்படவும் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் ஒரு விஷயம் கூட வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் வசனத்தை கேட்க திராணி உள்ளவர்களுக்கு அவர் ஓமைகளாய் எல்லாவற்றையும் என்ன செய்தாராம்? அவருடைய திராணிக்கு தக்கதாய் போதித்தார் என்று உங்களோடு சொன்னேன். இந்த நாளிலே நான் வசனத்தை வாசித்தோம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை எப்படி செய்யத்தக்கவர்களுக்கு செய் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். வேத வசனத்தில் நான் வாசிக்கிறதான வேளையிலே எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாய் நான் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அதை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப நற்கிரியை அல்லது நன்மை செய்யும்படிக்கு நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள்? சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய திராணிக்கு தக்கதாய் செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அருமையானே, யாராயிலும் ஒருவர் வியாதியாயிருக்கும் போதோ அல்லது தேவைகளோடு கூட காணப்படும் போதோ ஏதாயிலும் உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கு நம்முடைய திராணிக்கு தக்கதாய் நாம் ஏதாயிலும் உதவி செய்வது நமக்கு நல்லது. அதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். இங்க வசனத்தில் சொல்லுகிறபடி நன்மை செய்ய நமக்கு எல்லா திராணியையும் அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். திராணி இல்லாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. நமக்கு உள்ளதை கொண்டு நாம் ஏதாயிலும் ஒரு சிறிய உதவி ஆனாலும் அதை செய்ய கூடும். வேத வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சுட்டி காட்டும்படி நான் விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிக்கலாம். 33, 34 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து
அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன செய்து வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அடுத்த வசனம், மறுநாளிலே மைக்க பக்கத்தில் வைங்க, அப்பதான் இது உங்களுக்கு மட்டும் வாசிக்கிறதில்ல. மறுநாளிலே நீ புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்திருந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஒரு நல்ல சம்பவம், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அருமையானே, எருசலேமிலே இருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் வந்தான். கல்லர் கையிலே அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் அவனை விட்டு விட்டு போய்விட்டார். அவனிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வேளையிலே ஒரு ஆசாரியன் வந்தான். அவன் பக்கமாய் விலகி என்ன செய்து விட்டான், போய்விட்டான். அடுத்த ஒரு லேவியன் வந்தான். அவனும் அவனை கண்டான், பக்கமாய் விலகி போய்விட்டான். ஆனால் 3வது ஒரு சமாரியன் கடந்து வந்தான். அவனை கண்டபோதே அவன் பக்கமாய் விலகி போகவில்லை, அவனை தேடி போகிறவனாய் காணப்பட்டான். காரணம், அவன் உள்ளத்திலே காணப்பட்டதான ஒரு மனதுருக்கம் அவனில் வெளிப்படுத்தப்படும்படியாய் அவன் கிரியை செய்கிறவனாய் காணப்பட்டான். எனக்கு மனதுருக்கம் இருக்கு என்று சொல்கிறது அல்ல, கிரியையின் மூலமாய் இந்த மனதுருக்கம் வெளிப்பட வேண்டும். இந்த சமாரியன் அவனிடத்துல கிட்ட போனான். அவனுடைய காயங்கள் எல்லாம் துடைத்தான். எண்ணெயும் திராட்சரசமும் அதற்கு என்ன செய்தான், வார்த்து அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு இவன் நடந்து போகிறான். எங்கே கொண்டு போய் விட்டான், சத்திரத்திலே கொண்டு போய் விட்டான். பாருங்கள், பராமரிப்பு என்பது சரியாய் செய்த ஒரு மனுஷன் யார் என்றால் அந்த நல்ல சமாரியன் மட்டுமே. இந்த காலையில் ஏன் சொல்லுகிற, நன்மை செய்ய நாம் அறிந்திருந்தோமானால் செய்யத்தக்கவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கலாம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம், அறுப்போம். எதை அறுப்போம்? நீ செய்த நன்மைக்கு ஏற்ற பிரதிபலனை நீ என்ன செய்வாய், அறுப்பாய் என்பதுதான் அதனுடைய காரியமாயிருக்கு. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 9:44 யாருக்கு சொன்னார்? இல்லை, கீழே இருக்கும், இடதுகை பக்கம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், மார்க் 9:41 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் பலனை அடையாமற் போவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன். யாருக்கு சொல்லி இருக்கிறார்? வசனத்தை பாருங்க. நீங்க சீசராது இது பிளண்ட் அடிக்க வேண்டாம். கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க யாரு? நான் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்து எனக்குரியவர். வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் மேல இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள்.
எப்படி சொந்தமானோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அப்ப கிறிஸ்துவின் உடையவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன செய்வார்கள்? நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன வரும்? மேன்மை வரும். வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை போதுமா? நீ நன்மை செய்தால் என்ன இல்லை, உனக்கு மேன்மை கிடைக்கும் என்றுதான் கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. என்னையா மேன்மை கிடைக்கும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? 45வது வசனம். 44 இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் காவலில் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோ? அதுக்கு இயேசு என்ன சொல்வாராம்? அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று. அப்ப செய்தால் என்ன? அங்க 40வது வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை நீங்கள் என்ன செய்யாமற் போவதில்லை, அடையாமற் போவதில்லை. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது யாருக்கு? ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுப்பீர்களானால் அது யாருக்காய் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவனுடைய பசியை ஆற்ற நம்மால் இயன்றதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையானே, அப்ப நன்மை செய்வது யாருக்கு? கர்த்தருக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உலகத்தில் சிறியவர்களாய் ஒருவனுக்கு நாம் செய்தது கர்த்தருக்கு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். இதனால கிடைக்கிற காரியம் என்ன? வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, 34வது வசனத்தை வாசிருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படியானால் என்னது? நீங்க நன்மை செய்தால் பூலோகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்க வசனத்தில் பிதாவுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் தமது மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது நீங்கள் சொல்ல அழைக்கப்படுவீர்கள். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் நன்மை செய்தவர்கள். என்னது? உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது மட்டுமல்ல, இந்த நன்மையும் செய்தால்தான் நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதில் பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை தருகிறவராய் காணப்படுவார். அருமையானே,
நன்மை செய்ய பழகுவோம். யாருக்கு? வசனத்தில் வாசித்தோம், செய்ய தக்கவர்களுக்கு. யாருக்கு செய்ய முடியுமோ அவர்களுக்கு செய்வோமாக. இனி அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும். நல்ல கவனிங்க, கொரிந்து சபையாரை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிற வார்த்தை. இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் காணப்பட்டவர்கள், கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள். அவர்களை பார்த்துத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற வார்த்தை இவ்விதமாயிருக்கிறது. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்ப கர்த்தர் ஆறுதலை என்ன செய்கிறவர்? அளிக்கிறவர். யாருக்கு? எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் நன்றாய் கவனியுங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படி, திராணி உள்ளவர்களாகும்படி, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறவர்? நம்முடைய கர்த்தருக்கு அநேக பெயர்கள் உண்டு. பாட்டுக்காரன் பாடுகிறான், 1000 நாமங்கள் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பார்த்தால் எத்தனையோ பெயர்கள். ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு சொன்னார் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். அங்கே அருமையான ஆகார் வனாந்திரத்தில் தன்னோடு பேசின தூதருக்கு, நீ என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார். கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மோசேக்கு முட்செடியிலே தரிசனமானவர் அவனோடு பேசுகிறார் என்னவென்று, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் என்று சொன்னார். ஐயா, உம்முடைய நாமம் என்ன? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். பல இடங்களிலே கர்த்தர் பல பெயர்களோடு கூட அவர் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, 3வது வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம் 2 கொரிந்தியர் 1:3. அதுக்குள்ள பெரட்டிட்டு போயிடுறீங்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு. ஏதோ ஒரு காரியத்தில் ஆறுதல் அல்ல, எல்லா காரியத்திலும் அவரே நமக்கு என்ன செய்கிறவர்? ஆறுதல் செய்கிறவர், ஆறுதலின் தேவனாய் காணப்படுகிறவர். அருமையான கர்த்தருடைய ஜனமே, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17-16 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நல்ல கவனிக்க வேண்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன செய்து அன்பு கூர்ந்து எந்த ஆறுதலை தருகிறாராம்? நித்திய ஆறுதல். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த உலகத்திற்குரிய ஆறுதல் அல்ல. அந்த ஆறுதல் எப்படிப்பட்டது? நித்தியமானது. அந்த ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் எப்படி தேற்றுவார்?
ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவர்? தேற்றுகிறவர். நீங்க உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிறீர்களா? ஆறுதல் இல்லாதபடிக்கு காணப்படுகிறீர்களா? உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற கர்த்தர் நித்திய ஆறுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். நல்ல கவனிங்க. அவர் உங்களை வெறுத்து விடவில்லை, அவர் உங்களை தள்ளிவிடவில்லை. அவர் உங்கள் மேல் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? இன்னும் அன்பு செலுத்துகிறவராகவே காணப்படுகிறார். ஒரு நல்ல உதாரணம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அருமையான குடும்பம். அவனுக்கு 2 பிள்ளைகள். இளைய குமாரன் தகப்பனை பார்த்து சொன்னான், தகப்பனே, என் ஆஸ்தி எனக்கு பிரித்து என்ன செய்யும்? தந்துவிடும். அவன் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். எல்லாவற்றையும் செலவழித்தான். கடைசியிலே பன்றிகளின் நடுவிலே காணப்பட்டவன். அப்பொழுதுதான் அவனுடைய புத்தி தெளிந்தது. எழுந்து தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தான். இவன் தூரத்திலிருந்து பார்க்கவில்லை, ஆனால் தகப்பனோ தூரத்திலிருந்து அவனை என்ன செய்தான்? கண்டு அவன் எதிராய் ஓடி அவன் பன்றிகளின் நடுவில் இருக்கும். அது எத்தனை நாற்றம் இருந்திருக்கும். அதெல்லாம் தகப்பன் பார்க்கவே இல்லை. அவனை கட்டி அணைத்து அவன் கழுத்தை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் செய்து. யோசித்து பாருங்களுடைய அன்பு. ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரியது பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த அன்பான தேவன் உங்களையும் என்னையும் தள்ளிவிடவில்லை. நாம் செய்த குற்றங்களுக்காய் குறைவுகளுக்காய் நீ வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிறவர். தன்னுடைய சொந்த மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அவன் சொன்னாய், நீ தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் என்ன செய்தே? பாவம் செய்தே. இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் என்ன அல்ல? பாத்திரம் அல்ல. உம்முடைய வேலைக்காரன் ஒருவராய் என்னை என்ன செய்யும்? சேர்த்து. அதை மட்டும் அவன் சொல்ல விடவில்லை. என்ன செய்தான் தெரியுமா? தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனான். வேறு வஸ்திரங்களை, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டான். அவனுக்கு மோதிரத்தை போட்டான். பாதரட்சியை உடுத்தி வைத்தான். அவனுக்காய் கொழுத்த கன்றை என்ன செய்தானா? அடித்தான். தகப்பனுடைய அன்பு பிரியமானே, மறந்து விடாதிருங்கள். அந்த தகப்பன் தான் உங்களை என்ன செய்கிறவர்? எல்லா விதமான ஆறுதலினாலும் தேற்றுகிறவராயிருக்கிறார். தேற்றுகிறதோடு மட்டுமல்ல, அவர் உங்களை என்ன செய்கிறவர்? நிலை நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போதன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. எதில ஸ்திரப்படணும்? கிருபையினாலே. யார் அந்த கிருபை? கிறிஸ்துவே அந்த கிருபையாயிருக்கிறார். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார். அவர்தான் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். எதற்கு ஸ்திரப்படுத்துகிறார்? கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாம் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருப்பதற்கு உங்களை அவர் என்ன செய்கிறவர்? ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவிதம் நன்றாய் கவனிப்போம். ஆறுதலை கொடுக்கிற தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தவும் செய்கிறார். நீங்கள் எந்த விதத்திலும் விழுந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு, அதைரியப்படாதபடிக்கு அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். உங்களை ஆறுதல் படுத்துகிறாரே. எதற்கு? வசனத்தில் நான் வாசித்தோம். 1-2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு. எதற்கு நம்மை ஆறுதல் செய்கிறார் என்றால், எந்த உபத்திரவத்தில் ஆகினும் அகப்படுகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆறுதல் செய்கிறோமா? அல்லது நாம் சொல்கிறோமா, இது வந்திருக்கணும், இது வரணும், இன்னும் வந்திருக்கணும், அப்படி சொல்கிறோமா? அருமையானே, ஒருவன் சோதிக்கப்படும் போது அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டியது
சோதிக்கப்பட்ட அந்த அனுபவத்தின் வழியாய் நடந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார்? என்ன செய்ய வல்லவர்? உதவி செய்ய வல்லவர். அவருடைய மாதிரியை பின்பற்றுவோம், மற்றவருடைய மாதிரி அல்ல. நம்முடைய மாதிரி எல்லாம் கிறிஸ்து ஒருவர் தான். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் சோதனையின் வழியாய் கடந்து போகிறீர்களோ உங்கள் எல்லாருக்கும் அவர் ஆறுதல் செய்ய எப்படிப்பட்டவர்? உண்மையாக உள்ளவராயிருக்கிறார், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஐயா, என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆகாரம் இல்லாதிருக்கிறோமா? கர்த்தரை மட்டும் பற்றி அவரை நோக்கி பார்ப்போமானால் எந்த விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆகாரத்தினால் என்ன செய்கிறவர்? திருப்தி ஆக்கிறவராய் காணப்படுகிறார். வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 31, 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். அவர்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், அவர்கள் ஆத்துமா என்ன செய்யாது? தொய்ந்து போகாது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவர் உங்களை ஆகாரத்தினால திருப்தி ஆக்கிற கர்த்தர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். நீதிமானை கர்த்தர் பசியினால் என்ன செய்ய மாட்டாராம்? வருந்த விடார். கர்த்தருடைய வசனத்திலே தாவீது சொல்லும் போது சொல்கிறார், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் என்ன செய்யல? பார்க்கவே இல்லையா? கர்த்தர் நீதிமானை போஷிக்க அறிந்திருக்கிறார். பஞ்ச காலத்தில் அவனை போஷிப்பதற்கு அறிந்திருக்கிற கர்த்தர். எல்லா சூழ்நிலைகளும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்படியானால் உபத்திரவப்படுகிற மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்யும்படி நமக்கு திராணி உண்டா? வார்த்தையினால் மட்டுமல்ல, கிரியையினாலும் என்ன செய்வோம்? அன்பு கூற கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யத்தான் உங்களுக்கு வந்த உபத்திரவத்தில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் காணப்பட்டார். என் வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அதை சொல்லி நேரத்தை கடந்து போக நான் விரும்பவில்லை. என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆகையினால் தான் இன்றைக்கும் இந்த விசுவாச ஜீவிதத்தில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓட எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய பலனோ என்னுடைய எந்த திராணியும் அல்ல, எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு என்னை நடத்தி வருகிறார் என்றால் அது அவருக்கே எல்லா துதியும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கட்டும். 3வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை அநேக முறை நாம் படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம்.
வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்யல, நேரிடுவதில்லை. ஆனால் சில பேர் சொல்றாங்க, ஐயா யோபுக்கு வந்த சோதனையை போலவே எனக்கு வந்திருக்கு ஐயா. நான் கேட்கிறேன், யோபுக்கு வந்த சோதனை என்னென்ன சொல்லுங்க. ஒரே நாளில் 10 பிள்ளைகளுடைய சவப்பெட்டியும் முன்னாடி இருக்கு. அவனுக்கு உண்டாயிருந்த ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஒரே நாளில் என்ன செய்தது, பறி போயிற்று. ஆஸ்தியும் போயிற்று, ஐஸ்வர்யத்தை இழந்தான். இப்ப சரீர தேக ஆரோக்கியத்தையும் இழந்து போயிருக்கிறான். உச்சந்தனை மேற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அவன் என்ன செஞ்சானா, ஒரு ஓட்டை எடுத்து. இந்த அனுபவத்தில் யாராவது இருக்கீங்களா? கர்த்தர் இந்த அனுபவத்தில் யாரையாயிரம் நடத்தி இருக்கிறாரா? உச்சந்தலை மேற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள், ஓட்டை எடுத்து என்ன செய்தான், சுரண்டி கொண்டிருக்கிறான். இவ்வளவு உபத்திரம் வந்த போதும் அவன் வாயிலே வார்த்தை கர்த்தருக்கு எதிராய் வரவே இல்லை. யோபு தன் நாவினால் பாவம் செய்யவே இல்லை, கர்த்தரை பற்றி குறை சொல்லவும். நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சுன்னா என்னெல்லாம் சொல்றோம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு தெரியாதா நான் இந்த உபத்திரவத்தின் வழியாய் தான் கடந்து போக வேண்டுமா? எனக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலும் நான் ஒரு நாள் கர்த்தரை குறை சொல்கிறது இல்லை. ஆண்டவரே, இந்த வழியாய் நான் நடப்பது உமக்கு சித்தமானால் என்னை தாங்கத்தக்கதான பலத்தை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனையோ ராக்காலங்கள் ஆயிற்று நான் முழுமையாய் தூங்கி, எத்தனை மணிக்கு படுத்தாலும் 2:30 மணிக்கு மேலே தூக்கம் வருகிறதே இல்லை. அப்புறம் இறங்கி என் முழங்காலை மடக்கி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பேன். ஏதாயினும் தூக்கம் வந்தால் அப்படியே தூங்கிடுவேன். அவ்வளோதான் என்னுடைய தூக்கம். ஆனாலும் கர்த்தரை ஒரு நாள் நான் குறை சொல்லவில்லை. ஆண்டவரே, என்னை இந்த வழியாய் நடத்துவது உமக்கு சித்தமானால் நான் உம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கல ஆண்டவரே. ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிந்திருக்கிறேன், நீர் இந்த வழியாய் என்னை நடத்தும் போது இன்னும் என்னை என்ன செய்கிறீர், பரிசுத்தமாக்குறீர் ஆண்டவரே. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துகிறீர், சுத்திகரிக்கிறீர். என்னை எவ்வளவாய் நீ சுத்திகரிக்க விரும்புகிறீரோ அவ்வளவாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு நாளாயிலும் உங்களுடைய அன்பை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு எனக்கு பலன் தாரும். இதுதான் என்னுடைய ஜெபமாய் காணப்படுகிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வழியில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். சோதனையின் வழியாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வருகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவே இல்லை. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உங்களுடைய சோதனையிலும் சோதனை காலத்திலும் நீங்கள் கடந்து போகிற எல்லா சோதனைகளிலும் அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராயிருக்கிறார். எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தில் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்தில் 2 கூட்டத்தை குறித்து நான் வசனத்தில் வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில் தானியேலை குறித்து வசனத்தில், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை குறித்து வசனத்திலும், தானியேலை குறித்து நான் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேலை சிங்கக்கபியிலே போட்டார்கள். அடுத்தது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினியை இன்னும் அதிகமாக்கி அந்த அக்கினி சூளையிலே போட்டார்கள். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே நீர் வாழ்க. ஏன் தெரியுமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை என்ன செய்தார்? கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாயிருந்தேன். ராஜாவாய் உமக்கு நான் நீதிகேடு
எவ்வளவு நல்ல சாட்சி ஒன்றை சொல்லுகிறான். ஆனால் இவனை தூக்கி போட்டவர்கள் எல்லாரையும் பிடித்து அதே சிங்கக்கபிக்குள்ளே போட்டார்கள். தானியேலை வெளியே விட்டு அவர்கள் தரையிலே சேருகிறதற்கு முன்னே சிங்கங்கள் அவைகளை என்ன செய்தது? பாய்ந்து எலும்புகள் எல்லாம் என்ன செய்ததாம்? நொறுக்கி போட்டது. சிங்கத்தினுடைய சுபாவமே பாய்ந்து செல்கிறது. இந்த காலையில கத்துறதுக்கு தப்புவிக்க உண்மையுள்ளவராயிருந்தாரே, உங்களை தப்புவிக்காமல் காணப்படுவாரா? நீங்கள் கத்தரை உண்மையாய் சேவித்தார், கத்தர் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சோதனையிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்ட 3 புருஷர்களையும் கொடிய அக்கினி சூளையிலே போட்டார்கள். ராஜா திகைத்து எழுந்து பிரமித்து பார்க்கிறான். அக்கினி சூளையே, நாம் 3 பேரை அல்லவா கட்டுண்டவர்களாய் போட்டோம், இதோ அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் 4வது ஒரு மனுஷனோடு சேர்ந்து என்ன செய்கிறார்களே, அங்கே நடக்கிறதை நான் பார்க்கிறேன். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்கள் சோதனையின் காலத்தில் கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வருகிறவராய் காணப்படுகிறவர். உங்களை விட்டு விலகவில்லை. அப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பொய்யாய் போகுமே. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் என்ன செய்திருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடன் பாரத்தில் நீ அகப்பட்டு இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறவர். உன் கடன் பாரங்களை நீக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிற கர்த்தர். வியாதியா, பலவீனமா, சோர்வுகளா, ஏதாகிலும் அக்காரியத்தில் அகப்பட்டு இருக்கிறீர்களா, உங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் காணப்படுகிறவர். அவர் உங்களை தப்புவியாதிருக்கிறவர் அல்லவே அல்ல. பிரியமானவர்களே, வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் என்ன செய்யாமல், இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள வழியையும் என்ன செய்கிறவர், போக்கையும் உண்டு பண்ணுகிறவர். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி உங்களை சோதிக்கிறவர் அல்லையா. மிகுதியான பாரத்தை உங்கள் மேல் வைக்கிறவர் அல்ல. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாரத்தை அவர் மேல வையுங்க. கர்த்தாவே, என் பாரங்கள், என் கடன் பாரமோ, என் வியாதியின் பாரமோ, எல்லா பாரத்தையும் உண்மையில வைக்கிறேன், என்னை ஆதரித்து நடத்து ஐயா. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடாதவர் ஐயா, ஒரு நாள் விட்டு விலகாதவர். தாவீது சொல்லும் போது 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட என்ன செய்கிறீர், இருக்கிறீர். எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா, என்னை வழிநடத்துகிறவர், என்னை தாங்குகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு உண்மை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. சங்கீதக்காரனோடு சேர்ந்து தைரியமாய் ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறவர். அவர் உங்களை தப்புவிக்க என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். சோதனை காலத்தில் உங்களை தப்புவிக்க அவர் அறிந்திருக்கிறார் ஐயா. தப்புவிப்பாரா? தப்புவிக்க கூடுமோ? வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு வரும் எல்லா மரணம் வரும் என்று நான் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். இப்படிப்பட்ட மரணத்திருந்தோம் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? மரித்தோரை எழுப்புகிற
தேவன் பேரிலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கிற ஐயா. யார் அவர்? மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவர். சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் என்ன செய்வார்? கடைசி நாளிலே எழுப்ப வல்லவர். எப்படி எழுப்ப வல்லவர்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவாயிருக்கிற உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிக்க வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த மரித்தோர் உயிர்ப்பித்த தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறது ஐயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர். செங்கடலை இரண்டாய் பிரிக்க வல்லவர். யோர்தானின் தண்ணீரை ஒரே குவியலாய் இரண்டாய் பிரிக்க வல்லவர். எரியோவின் கோட்டைகளை தகர்க்க வல்லவர். வனாந்திரத்தில் மன்னாவையும் காடை பட்சிகளையும் கொடுத்து போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கற்பாறையிலிருந்து வனாந்திரத்தில் தண்ணீரை புறப்பட பண்ணி எல்லாருடைய தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மேல் மாத்திரமே என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது ஐயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறபடினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலுமே அசைக்க வந்தாலும், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளமே உன்மேல் மோதி அடித்தாலும், அவர் பெருவெள்ளத்திற்கு உனக்கு யாராயிருக்கிறார்? புகலிடமாய் காணப்படுகிறவர். இந்த காலையில உனக்கு புகலிடம் கர்த்தர் மாத்திரமே, வேறொரு புகலிடம் இல்லை. ஆக்கியோன் சொல்லும் போது சொல்கிறார், அடைக்கலமாய் ஓடி வந்த அவனுக்கு அவராலே. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்துக்கு என்ன செய்வோம்? ஓடி வர கடவுளையா. அதனால்தான் ரூத் சொல்லும் போது, ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவர் அல்லாதபடிக்கு உங்களுக்கு அடைக்கல வேறு இல்லையா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு வனாந்திரத்தில் காணப்பட்ட அவர்களுக்கு கானான் தேசத்திற்கு போன உடனே கர்த்தர் அடைக்கல பட்டணங்களாய் 6 பட்டணங்களை ஏற்படுத்தும்படிக்கு சொன்னார். எதற்கு? ஏதாயிலும் தவறு செய்தவன் தெரியாமல் தவறு செய்திருந்தால் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி போய் தப்பும்படிக்கு, தனக்கு கொல்ல வருகிறவனுக்கு தப்பும்படிக்கு அவன் அதற்குள்ளே காணப்பட வேண்டும். அவன் ஒரு அடி வெளியே அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போனால் அவன் கொல்லப்படுவான். அதில் ஒரு உதாரணம் அப்னேர். யோவாபின் கையினாலே மடிந்து போனான். தாவீது அவனுக்கு புலம்பல் பாடுகிறான், அப்னேரே மதியட்டவன் சாகிறது போல நீ செத்து போனாயோ. நீ அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டியவன், நீ எதற்கு வெளியே வந்தாய்? இன்னைக்கு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ள காணப்படுவரே உனக்கு பாதுகாப்பு உண்டு. கிறிஸ்துவின் அடைக்கலத்தை விட்டு வெளியே போவாயானால் உனக்கு பாதுகாப்பு இல்லை. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் வந்திருக்கிறோமா? அவருக்குள்ள அபயம் பிராபிப்போம். நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறவர். இதை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவர் மரித்தோர் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள்
எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திருந்தோம் எங்களை என்ன செய்தார் ஐயா? தப்புவித்தார். இப்பொழுதும் என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார். 3 காலத்திலும் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவித்தார், தப்புவிப்பார். அடுத்தது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறவர்? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தப்புவிக்கிற தேவன். எல்லா சோதனைகளுக்கும் உங்களுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர் அவர் ஒருவர் உண்டு. 4வது காரியம். அடுத்த 5வது காரியத்துக்குள்ள போவோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவளா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய். கொடுப்பதிலே திராணி. நிறைய வச்சுட்டு கொடுத்தாங்களா? இல்லையா? முதல் வசனத்திலிருந்து வாசிப்பில்லைன்னா தெரியும். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் திராணிக்கு தக்கதாகவும் தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு அருமையானவர்களே, சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள். கர்த்தரே சொன்னார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மன உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்கிற எண்ணம் வேண்டும். அதுதான் முதல் காரியம். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல. இயேசு காணிக்கை பெட்டியின் அருகிலே நின்றிருந்தார். எல்லாரும் போட்டார்கள். ஒரு ஏழை விதவை தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் அந்த பெட்டியிலே போட்டார். இதை வைத்து கொண்டு அநேக போதகர்கள் காணிக்கை பெட்டியிலேயே பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க. எத்தனை போடுறான்? உண்மையாகவே காணிக்கை போடுறானா? இதெல்லாம் கேவலமான ஒரு காரியம். அவரவர் கொடுக்கிற தானி உள்ளவர்கள் எவ்வளோ கொடுக்கிறார்களோ அதை சந்தோஷமாக ஏற்று கர்த்தருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்த வேண்டியது நன்மையான ஒரு ஊழியக்காரனுடைய, உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய குணாதிசயம். அது நீ ஏன் போடலை, ஏன் கொடுக்கல, இதை கேட்க நமக்கு எந்த விதத்திலும் எனக்கு அதிகாரம் இல்லை. நான் அறிந்த வரைக்கும் ஏன் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் என்ன செய்வாங்க? கொடுப்பார்கள். முதல்ல நான் கொடுத்தாதான் ஜனங்களை கர்த்தர் கொடுக்க வைப்பார். என்ன சொல்கிறீங்க? ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஊழியக்காரன் கொடுத்தா தான் விசுவாசி என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பார்கள். இப்போ ஊழியக்காரன் மாதிரியாக இருந்தால்தான் கர்த்தரும் கிரியை செய்கிறவராக இருப்பார். நான் கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு திரும்ப என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நான் யார் காணிக்க கொடுத்தாங்க கொடுக்கல அது எல்லாம் ஒன்றும் இல்லை. என் தேவை சந்திக்க கர்த்தர் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரணம், என் எஜமானர் யார் என்றால் அவர் தான் என்னை ஊழியத்திற்கு அழைத்தவர். என்னுடைய தேவை ஏதோ அவரிடத்தில் சொன்னால் போதும், அவர் கொடுக்க எப்படிப்பட்டவர்? வல்லவர். அருமையாளே, இங்கே வசனத்தில் நான் வாசித்தோம், மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். கர்த்தர் அந்த திராணியை நமக்கு தரும்படி ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே 11 பிசாசின் தந்திரங்களோடு
எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். யாரோடு எதிர்த்து நிற்க சொல்லுங்க? யாரோடு கூட? பாஸ்டரோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக முடிக்க. ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால் இன்னைக்கு போய் நண்டு கேள்வி நறுக்குன்னு நான் கேட்கணும். இதுக்கு திராணி வேண்டாம், அது பிசாசு திராணி கொடுப்பான். அந்த திராணி நல்ல கவனிங்க. வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். தியோத்திரப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் அவன் எனக்கு விரோதமாக எதிர்த்து என்ன செய்தான்? பேசினான். கர்த்தர் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டார். நல்ல கவனி. இங்கே நமக்கு அதல்ல காரியம். வசனத்தில் சொல்லப்படுது, பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? பிசாசு எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? தந்திரம் உள்ளவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், சர்ப்பமானது எப்படிப்பட்டதாக இருந்தது? மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. பிசாசுடைய தந்திரம், தந்திரமா எப்படியாயிலும் எதையாயிலும் செய்யலாம். இன்னைக்கு பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? கள்ள உபதேசம். மதுரையில் ஒரு பாஸ்டர் சினிமா போட்ட பாட்டை போட்டுட்டு, இந்த சினிமா பாட்டு தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், குப்பையில் போடும் வாழ்க்கை. குடியாரம் ஒருத்தர் எழுதின பாட்டு தீர்க்க தரிசனமாக நிறைவேறுமா? எவ்வளோ அவலட்சணமான காரியம். சபை பயத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்க? சேவியுங்கள். நடுக்கத்துடனே அந்த சபையில் விசில் அடிக்கிறான். டான்ஸு, பாஸ்டரே மேடையில் இருந்துட்டு என்ன செய்கிறாரு? டான்ஸ் ஆடுறாரு. இவ்விதமான கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருக்கும்படி இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரமான காரியம். அவன் பக்க வழியாய் என்ன செய்கிறவன்? சபைக்குள்ளே நுழைகிறவனாய் காணப்படுகிறான். இதை பார்த்துக்கிட்டு ஆஹா எவ்வளோ இது இப்படிதான் ஆராதனை, அப்படிதான் ஆராதனை. நான் ஒன்று சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நிருபங்களினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதியிருக்கிறார், வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். ஏன்? நாம் கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2:14 13 வாசிருங்கம்மா. சகோதரரே நன்மை செய்வதிலே எங்கம்மா நீங்க போயிட்டீங்க? கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை எதுக்கு அழைச்சாரு? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவதற்காக. ஆடிக்கார் வாங்கி ஓட்டுறதுக்கு இல்லையா? கர்த்தர் கொடுக்க விருப்பமா இருந்தா கொடுப்பார். நான் அதுல எல்லாம் எதிராளி அல்ல. ஆனா நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை இந்த உலகத்தில் காணப்படுகிற பொருட்கள் மேல், அழிந்து போகிற பொருட்கள் மேல் அல்ல. கிறிஸ்துவின் மகிமையை நான் என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்கிறார். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையானது. கர்த்தருடைய காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய்
எப்பொழுதும் கர்த்தரோடு கூட என்ன செய்வோம்? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை? நான் இயேசுவோடு இருக்கேன் ஐயா, எனக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தில் அவரோடு நான் காணப்பட வேண்டும். இயேசுடைய வாஞ்சியே அதாங்க. அறிந்து கொண்டு விரும்புறீங்களா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் 17ஆம் அதிகாரம் வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 24வது வசனத்தை வாசியுங்கள். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய மேலான விருப்பம் நான் எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட மகிமையில் நான் காணப்பட வேண்டும். அந்த மகிமையை நான் வாஞ்சிக்கிறோமா? அப்படியானால் இந்த உலகத்தில் காணப்படுகிற சகலமும் நமக்கு அற்பமும் குப்பையுமாய் தோன்றும். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஒரு நாள் தராத தேவன் அல்ல. ஆனால் சத்துருவின் போர் ஆயுதங்களுக்கு அல்லது சத்துருவின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளலாகும்படிக்கு என்னத்தை தெரித்துக் கொள்ளுங்கள்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அது நிறைய நேரம் பேச வேண்டியது வரும், அதை குறித்து நான் பேசல. 13வது வசனத்தையும் வாசித்து ஒரு நிறைவு செய்வோம். ஆகையால் தீங்கு நாட்களில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஹல்லேலூயா தரித்துக் கொள்ளுகிறது வேறு, எடுத்துக் கொள்ளுகிறது வேறு. நாம் தரித்துக் கொள்ளுகிறோம், அடுத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதில் நிறைய ஆயுதங்கள் நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் சத்துருவோடு எதிர்த்து நிற்க நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன ஆயுதம்? ஆவியின் பட்டயம். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம். வசனத்தினால நிரம்பி இருக்கிறோமா நம்முடைய இருதயம்? இந்த சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் என்ன செய்கிறது? பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, உள்ளத்தின் ஆழத்தில் தேவ வசனத்தினால நிறைந்து இருக்கணும். நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை எழுதுகிறாரே, அந்த வசனம் நமக்கு எதற்கு? பிசாசின் எல்லா போராயுதங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. ஆகையினால் நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாரும் எழுந்திருப்போம். தர்மியான காலை வழியில தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கூடி வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம். உங்களோடு கூட 5 காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். நன்மை செய்ய திராணி, ஆறுதல் செய்ய திராணி, சோதனையை சகிக்க திராணி, உதாரத்துவமாய் கொடுக்க திராணி, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும் வேண்டும். கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை திராணிப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே இவைகளை செய்ய எனக்கு பலன் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பலன் தாரும். கடைசியாக உங்களோடு சொன்னேன், இன்னைக்கு சத்துரு பலத்த வல்லமையோடு கூட கிரியை செய்கிறவனாய் காணப்படுகிறார். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து எந்த விதத்தில் ஆகிலும் தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்தை விட்டு வழிவிலக பண்ணும்படிக்கு, அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாய் தன் பக்கம் சேர்க்கும்படிக்கு அவன் கிரியை செய்கிறவனாய் காணப்படுகிறான். ஆயினால் பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் அவனுக்கு எதிர்த்து நிற்க தேவனுடைய வசனமாகிய சர்வாயுத வர்க்கத்தை உங்களுடைய பட்டயத்தை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து அவிதமாய் செய்தார், பிசாசு அவரை விட்டு விலகி போனான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட திராணியை தருவீராக.
என்னை பலப்படுத்து என்று கேட்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போம். அதற்கு வேண்டிய திராணியும் பலத்தையும் நமக்கு தர அவர் வல்லவர். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கத்த தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதற்கு தக்கதான திராணியை தந்து பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.